அரசியல்வாதிகள் பத்தி ஒரு வார்த்தையில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஊழல், ஊழல், போலித்தனம், ஏமாத்துக்காரங்க. கிராமத்துல இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? சென்னையில இருக்கிற சூழலை வச்சு பேசுறீங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவும் தமிழ்நாட்டுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் சமூகத்தினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய சோசியல் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன்னு நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க? சாரி, எனக்கு தெரியாது. எலக்ட்ரிசிட்டி, செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் சைல்ட் லேபர். அந்த கொடுமையை வாயால எப்படி சொல்லுவேன்? தமிழ்நாட்டுல இப்ப தமிழ் மறுக்கப்படுறத வந்து நான் பெரிய பிரச்சனையா பாக்குறேன். ஓகே, புரிஞ்சதா? உங்களுக்கு தெரிந்த தமிழ் எழுத்தாளர்கள், சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் பேர்லாம் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கோபிநாத், நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் எம்ஏ பண்ணிட்டு. எம்ஏ தமிழ் இலக்கியம். கடங்கொப்பம் தாமரை பாருங்கள தலைமுழுது. எம்ஏ தமிழ். கரண்ட்ல ஒரு 3 நல்ல எழுத்தாளர்கள் உங்களுக்கு அபிப்பிராயப்பட்டவங்க கிடையாதா? எங்களுக்கே வாசிப்பு தன்மை குறைஞ்சு போச்சுங்கிறது. இது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டாங்கன்னா ஸ்கூல்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்படி வரவங்க வந்து டீனேஜர்ஸ்ல வரும்போது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில போயிட்டாங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? ஃபர்ஸ்ட் திங்க் வந்து காஸ்ட் ப்ராப்ளம். ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பேச வந்தா அப்படின்னாலே டீவியேஷன்ஸ் அங்கேயே கிளாஸ் ரூம்லயே ஸ்டார்ட் ஆகுது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. காஸ்ட் இஷ்யூவா, ரிசர்வேஷன் உங்களுக்கு இஷ்யூவா? அதாவது இடஒதுக்கீடு தான் ப்ராப்ளமா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைனா ஜாதி பிரச்சனை பெருசா இருக்கு சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ட்ரக்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட பிளாக் பண்ணுது சார். இப்போ ஈஸியா கஞ்சா, ஹெரோயின், ஸ்டஃப் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. அதை தடுக்கப்படுறதுக்கு எந்த விதமான இன்னும் ஃபுல்லா இறங்கல யாரும். லஞ்சம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? லஞ்சம் ஊழலுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? கிராமப்புற மக்கள் வந்து தம்மோட டைம் சேவ் ஆகணும்ன்றக்காக லஞ்சம் கொடுக்குறோம் சார். கிராமப்புற மக்கள் காரணமா? கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து அவங்க அந்த லஞ்சத்தை கொடுத்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிராமப்புற மக்கள் தான் சார் காரணம். கிராமப்புற மக்கள் தான் காரணம் லஞ்சம் ஊழல் பெருக. அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யறாங்கல்ல சார், அவங்க தான் சார் மிக முக்கிய காரணமா இருக்காங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 7-8 மக்கள் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் தான் சார் காரணம். பொலிட்டீஷியன் தான் சார். பொலிட்டீஷியன்ஸ். லஞ்சத்துக்கு முதல் காரணமே அரசியல் தான் நான் சொல்ல. அரசியல் நடக்கும் லஞ்சத்துக்கு அரசியல் தான் காரணம். திருந்துங்கடா டேய். மீனவர் பிரச்சனை பற்றி உங்களுடைய கருத்து? சொல்றேன். மீனவர்களோட ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஆனா மீனவர்களுக்குள்ள இருக்க அறியாமை தான். இவங்க அத்துமீறி போய் இலங்கையோட இதுல வந்து நம்ம நுழைய கூடாது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஒரு சேஃப்டி இல்ல. 90% ஆஃப் த மீனவர்கள் குடிசையில தான் தாங்குறாங்க. மீனவர்களுக்கு சேஃப்டி இல்லைங்கிறீங்க. ஓகே, யாருமே ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. இவங்க எல்லாம் சொல்லும் போதுதான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது. மீன் வாங்குறோம், சாப்பிடுறோம், அவ்வளவுதான். தாண்டி யோசிக்கிறானே. உங்களுடைய பார்வையில் தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை இது ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் சார். ரிசர்வேஷனை அகைன்ஸ்டா பாக்குறீங்க? எஸ்டி அப்படிதான் பாக்குறோம். அவங்களோட ஊதியத்தை வச்சு நம்ம பார்க்கல, ஊதியத்தை வச்சு பார்க்கணும் சார். நம்ம பிளஸ் பாயிண்ட், நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா SC ST அந்த கேஸ்டுக்கு தான் அதிகமா சீட்ஸும் அலாட் பண்றாங்க. அனாலிசிட்டி ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூட SC STக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மத்த கேஸ்டுக்குலாம் அதிகமா இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ரிசர்வேஷனால திறமசாரிகள் வெளியே வரதில்லை சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி 1000 மார்க் மேல வாங்கினது வெறும் 2 பேர் தான் இருக்கும். ஆனா நாங்க அப்ளை பண்ண எல்லாருமே 1100க்கு மேல அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ரிசர்வேஷன் தான் காரணம். இது இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி காஸ்ட் தான். என்னோட திறமைசாலியார் கூட இருக்காங்க. எனக்கு ஈஸியா கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து உண்மையிலே தப்பான விஷயம் தான். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது சார். நானும் தாழ்த்தப்பட்ட பையன் தான். அதாவது இந்த ரிசர்வேஷனால ஒரு பிரிவினே ஏற்படுது. என்னோட ஃபீஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப்லேயே எடுத்துருவாங்க. இது என்னோட ரூம்மேட்ஸ் வந்து நான் வந்து பணம் கட்டியானும்ல, அந்த பணத்தோட உனக்கு தெரியாது, உனக்கு என்னடா ஸ்காலர்ஷிப் படிச்சிருவேன். எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே அதில் ஏற்படுது. என்ன கொடுமை சரவணது. நான் வந்து 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு பிகாம் வந்து சேர்றதுக்காக அப்ளிகேஷன் போட்டேன். 110 பேரை சேர்த்துட்டாங்க அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில். எல்லாருமே என்னோட கட் ஆஃப் வந்து 300 மார்க் 200 மார்க் கட் ஆஃப். அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸ்டேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு பைசா பே பண்றதுக்கு எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 600 700 சம்திங், மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யாரை சொல்றீங்கம்மா? ஓட்டப்பந்தயத்தில் யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட பக்கத்துல இருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு? ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களும் உங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். நீங்க இருக்கிற சூழல், சென்னையில இருக்கிற சூழலை வச்சு பேசுறீங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. இன்னொரு தம்பி அவரே தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது சங்கடமா இருக்கு. உங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டெல்லாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? கூட இருக்கிற நண்பர்கள் தவறா நினைக்கிறாங்கிறதுக்காக நீங்க வேணாங்கிறீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பொதுவா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய பார்வை இந்த பார்வை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா மற்ற இன்னும் இந்த வாய்ப்பே மறுக்கப்பட்டு உங்க கிராமத்துல எத்தனை பேர் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க? கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு. சார் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட பரீட்சைக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து வாசிட்டு போய் எழுதிட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு அந்த மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். அது நாங்க ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க பொதுவா உங்க பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றதை வச்சு சொல்றீங்க. ஆரம்பத்திலேயே ஆப் வைக்கிறேன். கடந்த 5-10 வருடமா ஓபன் கோட்டாவில் எத்தனை எஸ்சி கூடுதல் மார்க் வாங்கி இடப்பு சீட்டு கிடைச்சி போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரி, எனக்கு தெரியாது. நீங்க பக்கத்துல இருக்க 4 நண்பர்கள் பேசுவதற்காக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சிருந்தார்? கூலி. இந்த இடஒதுக்கீடு கிடைத்த காரணத்தினால் அந்த இடத்துல இருந்து நீ படிக்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் உங்க குடும்பம் உங்களை படிக்க வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. 200 பெரியார்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதா? எதுக்கு? உங்களை திருத்ததுக்கே. இன்னும் உங்களை போன்ற இருக்கின்ற அடக்கப்பட்ட அந்த தலைமுறை மேல வரணும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட். ரிசர்வேஷனை ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பேர்? 5 பேர். இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றோம்? இந்த புரிதல் இல்லையா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு நிறைய பேர் ஒரு குற்ற உணர்வோட அதை பாக்குறாங்க. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணலாம். இவங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னா, நம்ம முன்னாடி நம்ம கண்ணு தெரிஞ்சு இந்த குடும்பம் மேல வந்துருச்சு, அப்ப எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. சென்சிட்டிவ் இஷ்யூஸை விட சென்சேஷனலா இருக்கிற இஷ்யூஸ் பின்னாடி அவங்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு அதிர்ச்சியாகிறது? ஒட்டுமொத்தமாவே அதிர்ச்சியா இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற புரிதல் சுத்தமா இல்ல. என்ன நடக்கிறது, எங்கிருந்து வந்தோம்னு தெரியாம பேசுற மாதிரி இருக்கு. இங்க இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னா அந்த சீட்ல உட்கார்ந்துருப்பாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.